காலம் கடை திறக்கிறதுல கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணி வைப்போம்னா அப்போது இருக்க ஒரு ஆள் வாசலில் வந்து நிற்குது. வணக்கம் 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 ஹாய் ஹாய். நீங்கள் நான் வந்து நேர்ந்திரக்கம் பார்க்குறேன். ராக்கள் வந்து சில வந்து கடை திறக்க முதல் நீங்கள் தட்டி கொண்டு சாமான்களை கேட்டு கொண்டு போயினோம். நீங்கள் வந்து நேரக்கம் தொடக்கம் கீழே பார்க்குறீர்கள், மேலே பார்க்குறீர்கள், ராக்களை பார்த்து கொண்டு நிற்கிறீர்கள், அவைகளுக்கு பின்னால் போய் நிற்கிறீர்கள். இது என்னென்னு சொன்னீங்கன்னா தான் நான் தேவையான அடுத்தரலாம். எனக்கு வேறு நிறைய அலுவல் கிடைக்கல பொறும்பாரன். இப்போ இதில் ஒரு தண்டவாளம் இருந்தது. இதில் முந்தி தண்டவாளம் நாங்கள் இப்போ இங்கே விற்கிறேன் வேறுங்க. இல்லை தண்டவாளம் இந்த ரெயின் போகிற தண்டவாளம் இருந்ததப்பா. அதுக்கு அது அந்த முருகன் அந்த சந்தி இருக்குல்லோ முருகன் கோவில் அதுக்கு பக்கத்துல ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணறு இருந்தா தாண்டி வரைக்குள்ள பாதை எப்படி ரெண்டா பிரியுது. ரைட் ரைட் சைடுல பிரியுது. ஒன்று கல்லு ரோட்டு மற்ற பக்கம் இங்கால அந்த ரோட்டு இப்படியே வரைக்குள்ள ஒரு தண்டவாளம் வருது. அதானே கேக்குறீங்க. அதுல ஒரு அந்த பொம்பளை பள்ளிக்கூடம் இருந்தது. அதெல்லாம் கிடந்தாப்பா. அது அந்த தண்டவாளம் தான் கேக்குறீங்க. அதுக்கு மேலதான் பாருங்க இந்த கடை இருக்குது. தண்டவாளத்துக்கு மேல கடை இருக்கு. அது கலாட்டி போட்டாங்க. அதுக்கு மேலதான் இந்த கடை இப்ப போட்டுருக்கிறேன். நான் இது கடை போட்டு காலமாச்சு. சரி சரி. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன கேட்ட நீர் வந்த தொடக்கத்துல இருந்து நான் பார்த்து நிற்கிறேன். போற வர ஆக்களுக்கு அவைகளுக்கு பின்னால போய் நிற்கிறீர்கள். நீங்கள் ஒன்றும் இந்த மாங்க வந்த மாதிரி தெரியல. இல்லை இப்போ ஒரு இடத்துக்கு சாமான்கள் வேண்ட வந்தால் ஒரு பழக்க வழக்கம் இருக்கணும். என்ன பழக்க வழக்கம் இருக்கணும்? லைன்ல நிற்கணும். நான் லைனில் நிற்க எனக்கு பிறத்தால் நிற்கணும். மக்கள் லைனில் வந்து நீங்கள் கூப்பிட்டு கேட்கணும். மே ஹெல்ப் யூ வாட் யூ வாண்ட் என்று கேட்டால் நான் வந்து தான் சொல்லுவேன் என்ன சாமான் வேணுமென்று சொல்லி அதை நீங்கள் எடுத்து தருவீங்க. அதை விட்டுட்டு அதால் போகிறாங்கள் இதால் போகிறாங்கள் எல்லாரும். என்னண்டா இப்போ பாருங்க இந்த கடைக்கு இப்போ நீங்கள் வாரீங்கள் வீட்டில் இருந்து சரி வீட்டில் வலிக்கிட்டு கடைக்கு வாரீங்கள். கடைக்கு வந்தால் உங்களுக்கு தெரியும் தானே என்ன வாங்க போகிறேன். நான் உங்களுக்கு ஏன் கேட்கணும் என்ன வேணுமென்று உங்களுக்கு தெரியும் தானே என்ன வாங்க வந்திருக்கீர்கள். வந்து நான் அப்பப்போ நான் டக்குனு ஏதாவது சாமான்கள் பிடிக்கும் உங்களை பார்ப்பேன். எனக்கு அது தம்பி ஒரு 500 கிராம் சீனி 2 வியல், ஒரு பேக்கெட் பால் 2 வியல் அப்படி ஏதாவது கேட்டேன். சும்மா சும்மா கடை நிலத்தில் தருவீங்களே. நிலத்துல இருந்துல தாங்க வச்சிருக்குது. அதெல்லாம் எடுத்து தருவேன் நான் உங்களுக்கு. நான் என்ன வேணும்னு சொன்னீங்களோ எடுத்து அதை விட்டுட்டு நீங்கள் நான் அப்பவும் இந்த விதைக்குள்ள இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி போட்டு தான் வந்தேன். நான் இப்போ போகிறேன் இப்படி எல்லாம் மாறி இருக்கும். அங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இது இந்த ஊர் திருந்தாது. நோ இம்ப்ரூவ்மெண்ட், நோ ப்ரோக்ரஸ், எல்லாம் அப்படியே கிடக்கு. தண்டவாளத்துக்கு மேலே கடையை மட்டும் கட்டி வச்சு கிடக்குது. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை ஊரில். வெரி 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 டிசப்பாயிண்டட். அதை விடுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. நான் வேறு ஆக்களுக்கு நிறைய அலுவல் கிடக்கு பாருங்க. நான் உங்களோட இப்படி காய்ச்சி கொண்டு நிற்கல. அது என்னன்னு சொன்னால் நான் இப்போ பாருங்க 20 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கிறேன் நான் வெக்கேஷனுக்கு. நீங்கள் அப்பவும் யோசிச்சேன். நான் ஊருக்குள்ள உங்களை ஒரு இடத்துல இதுக்குள்ள நான் இப்போ கொஞ்சம் காலமாக கண்ட பழக்கமான முகம் மாதிரி தெரியல. யாரு சொந்தக்காரன் அப்ப நீங்கள் வெக்கேஷனுக்கு வந்திருக்கீங்க. காணி எழுதும் பார்த்து வாங்க வந்திருப்பீங்களா? என்ன காணியில் தண்டவாளம் இருந்தாதானே. தண்டவாளம் விற்கிறாது. நான் சொன்ன கழட்டி கொண்டு போட்டேன். அந்த கடையில ஒரு தண்டவாளம் இருந்தா இல்ல சைக்கிளை விட்டுட்டு அந்த பக்கத்துல அந்த தெருவில் ஒரு லேடிஸ் இந்த ஸ்கூல் இருந்தது. அது இப்பவும் இருக்கும்னு பார்க்க வந்து இப்ப லேடிஸ் படிச்சவங்க எல்லாம் இப்ப கிராண்ட்மா இருப்பாங்க. நீங்க வந்த விஷயத்தை சொல்லுங்க. வந்த விஷயம் உண்டு இல்லை என்ன உண்டுமா பழக்க வழக்கங்கள்லாம் சரியில்லை. சரி என்னத்தை ஒன்றும் குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை போகிற என்னத்தை என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நான் எடுத்தேன். அப்போ சொன்னேன் நான் ஏதாவது வேலை செய்ய உங்களை பார்க்கல சொல்லுங்க தம்பி அது வேணும் சொன்னால் எடுத்து தருவேன். அதை விட்டு குடிக்க ஒன்றும் இல்லை. என்ன வேணும்? ஒரு டபுள் தான். மைலோ கேள்விப்பட்டிருக்கேன். டபுள் கேள்வி கோப்பியப்பா. டபுள் கோப்பி கேட்குறேனப்பா. டபுள் கோப்பியோ டபுள் சொன்னா வந்திருக்கிறீங்களா? என்ன குடிக்க வேணும்னு கேட்டேன். அதுக்காக நீங்கள் இப்போ 2 முறை விளங்கையில் பாருங்க. எனக்கு இது எல்லாம் இப்படித்தான். வெளிநாட்டில் வந்து கோப்பி என்று சொன்னா 2 கரண்டி பால் 2 கரண்டி சீனியை சொல்ல போய் கடையில் சொல்றேன். இல்லை தேத்தண்ணி வேணும் எனக்கு 2 கரண்டி பால் டபுள் அவனுக்கு விளங்க. அதுக்கான தான் எங்களோட பேர்களும் என்ன அதுவும் அப்படி. அப்போ அது நீங்கள் வீட்டில் தேத்தண்ணி குடிக்கிறீங்களா? வெளியில தான் குடிக்கிறேன். நீங்களோ வீட்டில் வெளியே தான் குடிக்கிறதோ வெளியெல்லாம் குடிக்கிறதே தண்ணி. சரி. அப்போ சாப்பாடுகள் என்ன மாதிரி? சாப்பாடுகள் வந்து டேக் அவுட்னா என்னதுங்க ஐயா சொல்லுவீங்களோ? ஐயா நாமினேட் பண்றவங்க என்னங்க ஐயா?
டேக் அவுட் என்றால் அங்கே சாப்பாடு கடைகள் இருக்கும். நாங்கள் போய் அங்கே போய் என்ன சாமான் மிளக்கிற சாப்பாடுண்டா வச்சிருப்பினோம், மீன் சாப்பாடுண்டா வச்சிருப்பினோம், மற்ற நாடுகளோட சாப்பாடுகள்டா வச்சிருப்பினோம். தரமாட்டேன்னு கேட்டா அப்படியோ நாங்கள் போய் லைனில் நிற்கணும் சாப்பாட்டுக்கு. அப்போ ஒரு தடவை கூப்பிடுவினோம், மே ஹெல்ப் வேணா ஒரு ஆள் போய் காசை கொடுத்து வேண்டுறது, அவர் போய் காசை கொடுத்து வேண்டுறது. அவர் வேண்டி கொண்டு வந்து போட்டு வீட்டை மேசை சாப்பாட்டு மேசை கிடக்குது, கொண்டாந்து பிளேட்டும் கிடக்குது, பாசலை பிரித்தமாம், பிளேட்டை போட்டமாம், அப்படியே சாப்பிட்டு போயிடலாம். அப்போ எல்லாம் ஷோர்ட் லைஃப். என்னென்று சொன்னால் பேர்களும் அப்படித்தானுங்க, பேர்களும் எல்லாம் ஷோர்ட் தானுங்க. அப்போ நீங்கள் சாப்பாடு நீங்கள் சொல்லுங்க வெளியில் வாங்கணும், வீட்டில் வச்சு வெளியில் வீட்டை வச்சு சாப்பிடுவீங்க. சரி 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 மணிக்கோணும். நீங்க வெளிநாட்டுல வந்திருக்கீங்க, கனடாவில இருந்து வந்திருக்கிறீர்கள். எங்க நாட்கள் கண்ணா எல்லா நாடுகளையும் கனடால இருக்கிறேன். உங்களோட பேரை நான் கேட்காம இவ்வளோ நேரம் காய்ச்சி. இல்லை பேர் வந்து மைக் முருகேஷ். ஓ, நீங்க ரேடியோல வேலை செய்றீங்க. பேருக்கும் அதுக்கும் என்ன இல்லை மைக் ஒரு இங்கே மைக்குன்னா நாங்கள் அது ரேடியோ கணக்காரர் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் நீங்கள் இப்போ வந்து தெரியுது ஒரு நோ இம்ப்ரூவ்மெண்ட். நான் சொன்னது வந்து அங்கே எங்களுடைய பேர் வந்து பெரிய பேருங்க, அதுகளை எல்லாத்தையும் வந்து அதை எல்லாத்தையும் சுருக்கி போடணும். பேர்களை ஆக்களை சுருக்கிற மாதிரி அங்க வெளிநாட்டுக்கு போன ஆக்களை சுருக்கல, ஆக்கள் இப்படியே விரிஞ்சோண்டு போகும். அப்ப அது தண்டவாள விரியும். இது வந்து பேர்களை சுருக்கலாம். எந்த பேரை பேர் எந்த பேர் வந்து மயில் வாகனம் முருகப்பிள்ளை. நல்ல பேர். அதுல மயில் வாகனம் பிகேம் மைக், முருகப்பிள்ளை பிகேம் மைக்ஸ். அப்ப எனக்கு பிடிச்ச எல்லாரும் லேடிஸ் கூப்பிடுங்க ஹாய் மைக் கண்டு கூப்பிடுவினோம். சில பேர் வந்து முருகண்டு செல்லமா கூப்பிடுவினோம். வீட்டுல எப்படி கூப்பிடுறோம் அதுதான் வீட்டுல என்ன கூப்பிடுவோம். வீட்டுல வந்து உதாரணத்துக்கு வந்து யாரும் போன் பண்ணி இப்ப நீ நாளைக்கு மோக்க என்ற போன் நம்பர் மக்கு கட்டான்னு இருக்க பேர் உதவும் தானே. நாளைய கேப்பீர் வந்து என்ன கேப்பீர் மைக் நிக்கிறாரோ முருகன் நிக்கிறாரோ மனுஷி பேரை சொல்லலாம். பாத்தீங்களோ எங்கட பண்பாடு, கடல் கடந்து எந்த நாட்டுக்கு போனாலும் புருஷன் பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க. ஆனால் எங்க இங்கதான் இங்க யார பார்க்க வந்திருக்கணும்னு கூப்பிடுவேன் ஒழிய கால் கடந்தவன பாருங்க பெருமையா கிடக்கு எங்கட. ஆனா வந்து நீர் அடிச்சிரன்னு சொன்னால் என்னன்னு சொல்லுவான்னு சொன்னா நான் அடிக்க அங்க வந்து போன் கதைக்கிறதுனா அடிக்கிறேன்னு சொல்றது. தமிழ்களும் அங்க மாறிட்டு சில சொல்லுகள் வந்து தமிழ்களும் மாறிட்டு. அப்போ போன் அடிச்சுக்கு நாங்க நிற்கிறோம். அவ சொல்லுவா வந்து ஏதோ அலுவலா அது வழியால போட்டுது தின்ன எப்படியும் இந்த லூசு வீட்டை வரஃப்ரெண்டு சொல்லுவாங்க. சொல்ல மாட்டேன் அது வந்தது தின்னுட்டு போவோம். ஆனா பேர் நல்ல மரியாதையா தான் இருக்குது. நானும் ஏதோ என்ன ஒன்று நச்சிட்டேன். அது சரி சொல்லுங்க பாப்பா. வந்து ஏதாவது பட்டாலும் பரவாயில்லையே கிடக்கு 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 இன்னும் கடை நேரம் கிடக்கு இங்க வடையல் பாருங்க. மற்ற கடையில ஒரு விலை இருக்கு. ஆனால் இது வந்து பாருங்க எந்த கடை வந்து சகாயத்தின் கடை. சகாயமா தான் விலை இருக்கு. விலை வந்து சகாயமா தான் இருக்கு. எனக்கு தமிழ்ல இன்னும் மறக்கல சில சொல்ல பாத்தீங்களோ. அப்ப வெளியில ஒரு விலை இருக்கு. என்னட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபாண்டோ எங்களை 100 வடை 50. எத்தனை பேருக்கு வேணும் கணக்கு இல்ல இல்ல இல்ல. கனடா காசுல வந்து ஒரு வடை வந்து எப்படி ஒரு 35-40% வருகுது. ஆனா அங்க வந்து ₹1 3 வடை தாராங்க என்றால் சிட்டியான கொள்ளெல்லாம் வந்து அடிக்கிறாங்க. அங்க இப்படி வந்து சரி வராதோ. வடை பிஸ்னஸ் செய்யலாம் போல நடக்குது. சரி வடையை தாரண்டான்னு சொன்னேன். கொஞ்சம் கீட்டாக்கி போட்டுத்தார். கொண்டு போக போறீங்களோ? இல்ல 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 வடை நான் யோசிக்கிறேன் வந்து வடையை அங்க எடுத்து நீங்க அங்க கொண்டு போறது கேக்குறீங்க. இல்ல இல்ல இப்ப இல்ல. இப்ப நான் வந்து சுமார் வெக்கேஷனுக்கு வந்தேன். நான் வந்த இடத்த வந்து வடையண்ட விலையே இப்படி இருந்தால் அப்ப இங்க இருக்கிற எல்லா சாமான்களையும் நான் அப்படியே கன்வெர்ட் பண்ணி பாக்க பழுதா போயிடும் சாமான்.
அங்க அது பெட்டிக்கல போட்டு சூடாக்கி வடையண்ட ஹீட் ஆகி போட்டு கொடுக்குறானே. ஓ நீங்கள் இப்போ இங்கே போய்க்கல பிளேன்ல தானே பிளேன்ல போவீங்க, பிளேன்ல டயருக்குள்ள வச்சுக்கிட்டாலே அங்கே வடை சூடாக வந்து அது பெரிய கண்டெய்னரில் எடுக்கிற எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்கிற பிளான்ல நான் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். நீ இப்போ நீங்கள் ஒரு வடையை எடுத்து டயருக்குள்ள வச்சிங்கன்னா சின்ன நசிஞ்சும் போகும். அதை சொல்ல வாரீங்க. அது இல்லை, அப்புறம் அது வடை எடுத்து உங்களுக்கு விளங்கப்படுத்தவே இல்லாது, அது பெரிய பிரச்சனை. ஓ அப்போ வந்து வடை எடுத்தால் வடை மட்டும்தான் நீங்கள் இங்கே அதான் யோசிக்கிறேன். இந்த நம்மட கடையில் அதுகள் இருக்காது போல இடக்கு. எந்த கடையில் எல்லாம் இருக்குது பாருங்க. இந்த நேற்று கண்ட போல கிடந்த சைக்கிளால போயக்க கண்ட போல கிடக்குது. இப்போ உள்ளுக்கு வந்து வாக்கிக்க என்ன கண்ட நீங்கள் சைக்கிளால போயிருக்கீங்களா? வெள்ள சாமான் நெஜர் அது இப்போ சில நேரம் இந்த நான் கடையில் தான் நேரம் ஒரு பிள்ளை கொண்டு வர்றது வெள்ள விளையாடு அதை சொல்றேன். அப்புறம் சொல்கிறேன் பயப்பட்டேன். இப்போ வேண்டாம். அது கேட்கல பொக்குளிப்பான் சின்ன முத்து இல்லாமல் வந்தால் தருவி நம்ம வெள்ளையாக இருக்கும். நீங்கள் மேட்ரு கேட்க அதுவும் என்ன விலை போகுது? ஒரு போத்தில் நீங்கள் கணக்கு எடுக்கிறேன்டா ஒரு 60 ரூபா வரும். 60 ரூபா? 60 ரூபான்ட்டு சொன்னால் கொத்த காசு ஒரு 60 போத்துல எல்லாம் அடைச்சு எடுத்தால் அதை நீங்கள் கொண்டு போறால் அழுங்காமல் குழுங்காமல் கவனமாக ஒற்று போத்தல் இல்லை பெரிய அளவில் யோசிச்சு கொண்டிருக்கிறேன்ப்பா. அப்படி என்றால் நீங்கள் பெரிய ஒரு வாரியல் கொண்டு வந்தீங்களா? நான் இங்கேருந்து கல் எடுத்து அங்கே வேறுங்கோ அங்கே வந்து இந்த பியர் வந்து ஒரு போத்தல் 6 ரூபாய்க்கு கொடுக்கிறேன். அது வந்து எங்கடையாக அப்போ இது வடையும் கல்லையும் சேர்த்து எடுத்தால் பியர் என்று நீங்கள் சொன்னது அதை குடிக்கிறது அந்த கல்லு மாதிரி இருக்கு. வெளிநாட்டு குடிவா சாரி அதை அங்கே கொண்டு போனால் ஒரு பிஸ்னஸ் ஒன்று தொடங்கலாம் தான் நினைக்கிறேன். நான் தான் யோசிக்கிறேன்னா காம்பினேஷன் கொஞ்சம் அதைத்தான் நான் பாருங்க. இப்போ நான் ஊரில் இருக்கிற ஆள் என்றாலும் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அதுக்கும் வடைக்கும் சரி வராது பாருங்க. அது கொஞ்சம் நீங்கள் காரசாரமாக இருக்கிறால் பொரியல் இல்லாட்டிக்கு மரவள்ளி கிழங்கு பொரியல் வச்சிங்களா தான் அது கொஞ்சம் தூக்கலா இருக்கு. மரவள்ளி கிழங்கும் மிளகா பொரியலும் அங்கே எடுக்கலாம், கனடாவில் எடுக்கலாம். இப்போ எனக்கு ஒரு பிஸ்னஸ் இல்லாமல் போச்சு. சரி வேறு வாயில நீங்கள் சொல்லுங்க. இல்லை இப்போ என்ன யோசிக்கிட்ட எல்லாம் கன்வெர்ட் பண்ணி பார்க்க சித்தல் மிளகா மரவள்ளி இஞ்சி எடுத்தா நல்லது போல கிடக்குதுன்னு யோசிக்கிறேன். என்ன சொல்லி என்ன சொல்லும் பாப்போம். நீங்கள் இங்க இருந்து அங்க போய் ரகேக்கில சொல்லும் தனம் மரவள்ளி கிழங்கு கொண்டு வந்த முதலாளி, அதே போல சொல்லும் இப்ப ஊர்ல இருந்து வத்தல் கொண்டு வந்த முதலாளி என்று சொல்லும். நானும் இங்க ஒரு தொழிலதிபர் மாதிரி வந்துருவேன். சின்ன கடை என்றாலும் தொழிலதிபர் வந்துருயா. அந்த கெட்டப் தான் சரியில்லை. இப்போ வேறு சரி நீங்கள் இப்போ இங்கேருந்து கல் கொண்டு போக போறீர்கள், மிளகா பொரியல் கொண்டு போக போறீர்கள், மரவள்ளி பொரியல் கொண்டு போக போறீர்கள். தொடர்ந்து நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்க போறோம். நான் தொடர்ந்து அனுப்பி நானும் இங்கே ஒரு சிறு பிஸ்னஸ் பார்ட்னர் வந்துட்டேன். சந்தோஷம். ஆனால் இப்போ உங்களுக்கு இப்போ நான் பிஸ்னஸ் பார்ட்னர் இருந்தாலும் உங்களுக்கு பிஸ்னஸை நட்டம் பெறப்படாது பாருங்க. இப்போ நீங்கள் அங்கே கொண்டு போய் இதை என்னென்ன எங்கட ஆக்களுக்கு என்னென்ன தேடி பிடிச்சி விற்க போறீர்கள். எல்லாரும் ஒரு இடத்துக்கு வந்து சேர மாட்டினவே. எங்கடைய ஆக்கள் இருக்கிற இடங்கள் தெரியும் தான் என்னென்ன கண்டுபிடிப்பீர்கள். பொதுவாக வந்து எங்கடைய ஆக்கள் வந்து இருக்கிற கடைகளுக்கு வருகிறேன். என்ன நான் கேள்விப்பட்டதுல வெளிநாடு போன அப்புறம் எங்கடாக்கள் வந்து கிட்டத்தட்ட அவேண்ட ரேஞ்சுக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்களை அடையாளம் தெரியும், மேக்கப்பும் சரி, பூச்சும் சரி, கதைகளும் சரி எல்லாம் சரி எல்லாம் மாறிட்டு சொல்றாங்க. இப்ப இங்கே கன விஷயம் தெரிஞ்சிருக்கு வெளிநாட்டை பற்றி. இன்னைக்கு இப்போ உங்களை மாதிரி வேலை வட்டி இல்லாதாக்கள் வந்து கதைச்சிட்டு போறது தானே. இல்ல அவங்களுக்கு சரி அதை விடும். இப்ப வந்து வெளிநாட்டுல இருந்து வரைக்குள்ள வந்து நடக்கும். வெளிநாட்டு அங்க என்ன கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் எங்கட கடையில சாமானோட வருவினம். அவர் வந்து பெரிய ஜமீன்தாரனுக்கு அங்கால இருப்பார், கார் சீட்ல இருப்பார். வைஃப் தான் கார் ஓடிக்கொண்டு வருவார். வைஃப் கார் ஓடிக்கொண்டு வந்து அப்ப வந்து நாங்கள் வந்து பார்த்தாலும் அவர் மனுஷி கார் ஒழுங்கா ஓடி அந்த கிலோ வந்து பார்க் பண்ணதோடு மட்டும் பார்க்க மாட்டார். தண்டை மனுஷி யாரும் பார்க்கணும் தான் பார்ப்பேன். அது ஒரு பாதுகாப்பு. அது ஒரு பாதுகாப்பு கூட. அந்த மனுஷி காரோட இல்ல அந்த ஒரு சின்ன இடத்துல பார்க்கிங் அடிக்கிறதுக்கு ஒரு 10 மணத்தியாலும் சரி நாங்கள் வெயிட் பண்ணிக்கொண்டு இருக்கோம். ஆனால் அவர் அதை பற்றி பார்த்து சொல்ல மாட்டார். இந்தியாவில் திருப்பம் காலத்தில் சொல்ல மாட்டார். அவர் வந்து வந்து கொண்டு இருப்பார். அதில் இன்னொரு பிரச்சனை சொல்ல மாட்டார்ன்றதுக்கு இப்படித்தான் பொதுவாக. இப்போ அது அங்கேயும் சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இங்கேயும் சரி வந்து மனுஷிமார் வந்து நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டோம். அதுக்காக நாங்கள் சில விஷயங்கள் சொல்கிறேன். சரி அப்போ அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால் கடைக்கு போவிடும். கடைக்கு போய் சாமான்கள் வண்டி கூட இருக்க மனுஷி தான் பே பண்ணணும். ஏன் அங்கே பே வருது?
காசு கொடுக்குறது. அது சாமான் வேணும்னா காசு கொடுக்குறது. அது சரி. இப்போ இதுக்காக வந்து நீர் எனக்கு இப்போ கோப்பி வடையெல்லாம் புரியா தந்த மாதிரி அங்கே புரியா அடுக்கல. அது பேச்சுக்கு சரியா 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 சரி. எங்கடாக்கள் விஷயங்கள்ல காரியமா தான் இருக்கிறீங்களோ. அப்போ புகை சாமானத்துக்கு வந்து காருக்கு வச்சாருன்னு சொன்னா தெரியும், ஓஹோ இவர் ஒரு தமிழால் தான் என்று காலையத்து பிடிச்சிருவேன். நான் அப்ப ஏன் வெள்ளக்காரர் தோல் செய்ய மாட்டேன். அவங்க செய்யும். அவங்க தாங்களே வருவாங்க, தாங்களே சாமான் வேண்டுவாங்க. அவ வரும், அவ வேண்டுவா, 2 சிகரெட்டை வேண்டும், அவ வேண்டுவா, 2 சிகரெட்டை இவன் வேண்டுவான்னு போடுவாங்க. ஓ ஓ சரி, அதான் அவங்களோட ஸ்டைல். பிறகு இன்னொரு பிரச்சனை இருக்கு, இந்த ஜிம். அதாவது அதாவது இந்த உடற்பயிற்சி செய்கிறது. அப்போ அங்கெல்லாம் கணக்கு உடற்பயிற்சி நாங்கள் கூடுதலாக செய்யறேன்னா ஞாயிற்றுக்கிழமை ஓடுறது. அங்கெல்லாம் அங்கே வந்து அதுக்கு கொண்டு ஒரு கட்டுரங்கள் எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. சில உள்ளுக்கெல்லாம் செய்யணும் அது உடற்பயிற்சி. அப்போ வந்து அந்த பேக்கை வந்து மீன் வேண்ட போனாலும் கொண்டு வருவினம், நகைக்கடைக்கு போனாலும் கொண்டு வருவினம், எங்கே போனாலும் அது அந்த பேக் வந்து கிடக்கும். அவையில் அங்கே அந்த நீங்கள் சொல்கிற உடற்பயிற்சி இடத்துக்கு அங்கே போகிற இல்லையோ. ஓ அதை விட அங்கே போகிறதுக்குன்னு சில இந்த திறப்புகள் தர மாட்டாங்களா. அங்கே ஒரு சின்ன ஒரு காட்டு இருக்கும், அதை கொண்டே வச்சு விட்டா திறக்கும். அதை காடை காட்டினால் காட்டக்கூட அந்த கதவு கிட்ட வச்சா திறக்கும். அப்போ அதெல்லாம் தங்களோட கார்கியோட கொழுவி பேர் அடிச்சிருக்கும் அந்த தாங்கள் போகிற இடத்துட்டு. ஒரு விளம்பரம் வந்து அந்த அவையை பார்த்தா அந்த இடத்துக்கு மற்ற ஜனம் போவா. இந்த பக்கத்தால் ஒன்று வீங்கி இருக்கும், இந்த பக்கத்தால் ஒன்று வீங்கி. உடற்பயிற்சிக்கு அவைக்கும் சம்பந்தமே இல்லை. அடுத்தது வந்து சில இடங்களில் போனால் வெள்ளைக்காரங்களோட வந்து சண்டை நடந்துன்றோம். இங்கிட்டு பார்த்தா கலர்களை பார்த்தா இங்கடையா இருக்கும், எங்களுக்கும் பெருமையா இருக்கும். வெள்ளைக்காரோட மல்லுக்கு நின்று சல்லச்சாக்கல அவன் இங்கிலீஷ் கதைக்கு இவன் இங்கிலீஷ் கதைக்கு சண்டை நடக்கும். உச்சக்கண்ட சண்டை போல இருந்தா போல வெறும் 2 வார்த்தை தமிழ்ல பட. அப்ப ஆங்கிலத்துல சண்டை துவங்கி முடிஞ்சிருந்தேன். அப்ப பிடிச்சிருவோம் வந்து. அது சரி. நீங்க இப்ப நான் வந்த நேரம் இந்த சின்ன கடைக்குள்ள இருக்கிறதுக்கு இடம் இல்ல, கனதூரம் நடந்து வந்திருப்பீங்களா? நீ இப்ப எங்க இருக்கிறீங்க? இங்க எதுக்கு இல்ல இதுல வந்து தண்டவாளம் அது மிருகங்கள் இருந்ததல்லோ பக்க அதுல மூன்றாவது. அப்ப அங்க இருந்து நடந்து சரியா கலைக்குது. அங்க கொஞ்ச தூரம் தான் சரியா கலைக்கு. இங்க நடந்து வர்றது கலைக்கு. அங்க என்ன செய்வீங்க நடக்கிறதுக்கு? அங்க நடக்கவே தேவையில்லை. கார் வீட்டால இறங்கினோட கார் நிற்கும். ஒரு அப்படி போட்டு கார் அப்படி போட்டாங்க. ஒரு இதுல இருந்து இப்படி கொஞ்ச தூரம் போறதுக்கும் கார் தானுங்க. நீங்கள் அப்படி கார் வச்சிருக்கீங்கன்னா ஒரு கார் என்ன விலை வேற வாங்கத்தையா? அங்கத்த மாசம் ஒரு இஞ்சத்த காசுக்கு வந்து ஒரு 10,000-15,000 காணும். ஒரு 10,000 வைங்களேன். ஒரு 10,000. நான் அங்கனைக்கு இந்த கடையில கொஞ்சம் சேர்த்த காசு ஒரு 50,000 ரூபாய் கிடக்குது, தந்து விடுறேன். நானும் எப்படி உங்களோட பிசினஸ் பார்ட்னர் அங்க வர ஒரு 5 காரை வாங்கி விடுங்க. 5 காரை வாங்கி விடுங்க. நான் சொன்னது வந்து மாசம் 10,000. 10 வருஷத்துக்கு பிறகு அந்த கார் எங்களுக்கு சொந்தம். அது மட்டும் நாங்க கட்டி கொண்டு இருக்கோம். மாசம் 10,000 ஒரு கார் 10,000 ரூபாய் வரும்டா. இங்க 50,000 ஒரு 5 கார் வாங்கலாம். ஆனா தூக்க மாட்டா, ஒரு தரம் தூக்க மாட்டா, அப்படியே நிற்கும். ஏன் காரை விளங்கல, ஏன் காரை தூக்குறாங்களா அவங்க? காரை வந்து காசுகளிடையில கட்டாட்டி அவங்க கொண்டு விடுவாங்க. மாதம் 10,000 நீங்க கட்டாட்டி கொண்டு விடுவாங்க. காரை மட்டும்தான் கொண்டு போவாங்களோ, கார் சுத்த காரையும் கொண்டு போவாங்க. போல ஆக்கள் அங்கே இருப்பினவன் தெரிஞ்சபடியாத்தான் காரணம் வேர் செய்ய வேண்டி இருக்கிறேன். நானே இங்க நிக்கிறேன் கார் செல்போன்ல பார்த்தோம். வேறுங்க நீங்கள் நான் உள்ளூர் வாசி தானே, அதுக்காக நீங்கள் என்ன இப்படி போய் காட்டப்படாது. நீங்கள் உங்களோட போனுக்குள்ள காரின் படத்தை வச்சு பாக்குறதால என்ன பிரயோஜனம்? பாருங்க, யாரும் வந்து காரை தூக்கி கொண்டு போனா என்ன செய்வீங்க? இது வந்து லைஃப் செக்யூரிட்டி கேமரா வேலை செய்யுது பாரு. இது இந்த மூலையில வேற நிக்குது கார். இங்க வேற சின்னபடியே சொல்றவங்க போன் தான் லைஃப் வந்து சொல்றவங்க, அதுக்காக ஒரு லைஃப் பண்ணி என்ன சொல்றீங்க? இது வந்து இந்த வீட்டுக்கு முன்னால பூட்டி இருக்கிற செக்யூரிட்டி கேமரா. படி வைப்பாரு. கார் நிக்குது, அந்த 3 சொத்த கார் நிக்குது. காரை பார்க்க கார் பார்க்குறேன்னா ரொம்ப குளிர்காலமோ பாருங்க. உங்க என்னத்தை வச்சு சொல்ற? சின்ன கார் தனியா நிக்குது, ஒரு ஆக்களை ஒருத்தரையும் காண இல்லை, சுத்த முத்தம் பார்க்கணும் ஒருத்தரையும் காணுற மாதிரி தெரியலையா? அதுக்கு இல்லை இல்லை, நீங்கள் இங்க நிக்கிறீர்கள், காரம் பாதுகாப்பா வழியில நிக்குது, வீட்டுல ஆக்கள் இருப்பினும் அவையில சும்மா கவலையா இருப்பினும் உங்களை காணையில். அதுக்காகத்தான் வேற ஒன்று. நான் கடைக்கார முதலாளி, சின்ன கடை என்றாலும் முதலாளி.
ஆனால் நம்மளோட பிஸ்னஸ் வந்து நீ நல்லா டெவலப் பண்ணணும். அதான் கடக்க வெளிநாட்டில் வந்திருக்கேன், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், நீங்கள் விஷயங்கள் முதல் இந்த பிஸ்னஸ் நான் என்ன செய்யும் என்று சொன்னால் முதல் இந்த லைன் அடிக்கும், ஒரு லைன் அடிக்கும், நீ லைன் அடிக்கப்படும். அது சரியில்லை. நான் கல்யாணம் கட்டி 2 பிள்ளைகள் இந்த நேரத்தில் நான் இன்னும் யாருக்கும் லைன் அடிக்க, அவங்களை எனக்கு அடிக்க, நான் லைன் மரியாதை. நான் லைன் அடிக்க சொன்னது உங்களோட கடை இதில் நிற்கிறதல்லோ, சனம் வந்து லைன்ல நிற்கணும், ஒரு ஒழுங்கு முறையா நிற்கணும். அவைகளுக்கு லைன் அவைகளுக்கு லைன் அது சரியில்லை பாருங்க. மரியாதை இல்லை, ஒரு முதலாளியோட ஒரு மரியாதை இருக்குது வேற. நான் சொன்னது கடைக்கு வந்து 2 கோடை போடும், வரிசையா 2 உம்மட தமிழ்ல சொல்றேன், வரிசையா 2 கோட்டை போடும், ஆக்கள் நிற்கிறதுக்கு வரிசையா போடும், கைத்தால கட்ட வேணா பிள்ளையாவளைங்கோ. அப்ப வந்து நிப்பின அந்த லைன்ல நீர் முதலாளி மாதிரி இந்த உடுப்பு எல்லாம் சரி வராது, இந்த உடுப்பு தேவையே இல்லை உமாக்கு. உடுப்பு இல்லாம ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்ல நல்லா இருக்குது. இந்துதான் நான் இங்க சின்ன இருக்கைக்குள்ள கடவுள் எழுதி கிடக்கிறது, கடன் நட்புக்கு பகை, கடன் உறவுக்கு பகை, கடன் கேளாதீர்கள் அன்பை கொள்ளும் என்றெல்லாம் எழுதியிருந்தேன். அந்த ஒன்றையுமே நான் காணலையே. இப்ப காசுக்குத்தான் டீல் பண்றது. அதை விட பாருங்க, கடன் கேட்கிறார்கள் நேரா வந்து அந்த அப்போ நீங்க சொன்னீங்க ஏதோ கார்டு ஏதோ இருக்கு, எல்லாம் கார்டுல கொடுத்து இப்போ மட்டும் அந்த கோப்பியாதலுக்கும் படைக்கும் வந்து ஒரு வரதாக்கும் இந்த கார்டு வந்து சதத்துக்கு அக்செப்ட் பண்ண பெரிய கார்டுகள் தான் இந்த கார்டு வேலை செய்யும். சரி, அதை விட இப்போ நமக்கு பிஸ்னஸை முன்னேற்றத்துக்கு தான் வழி சொல்லி கொண்டு அதோட கோட் ஷூட் போட்டு நெல் மற்ற வந்து ஒவ்வொரு இதுகளுக்கும் வந்து இந்த எக்ஸ்பயரி டேட் அடிச்சு. இப்போ வந்து இப்போ அந்த முட்டையெல்லாம் கிடக்குது போல கிடக்கு, அதில் வந்து இந்த எக்ஸ்பயரி டேட் இல்லை, லேபிள் இல்லை முட்டையில். என்னங்க பாருங்க எக்ஸ்பயரி டேட் என்ன? அந்த ஒரு முட்டை இருந்தால் அந்த முட்டை எப்போ கோழி இட்டது, 10ஆம் தேதி கோழி முட்டை இட்டது, அந்த முட்டை 15